நாச்சியார் திருமொழியில் 11ஆம் திருமொழியில் 9ஆம் பாசுரம் பார்க்கலாம். கண்ணாலம் கோடித்து கண்ணிதன்னை கைப்பிடிப்பான் தின்னார்ந்து இருந்த சிசுபாலன் தேசு அழிந்து அண்ணாந்து இருக்கவே ஆங்கு அவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணும் ஊர் பேரும் அரங்கமே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். சிசுபாலனுக்கு ருக்மணிக்கு கல்யாணம் நாங்கள் இது டிசைட் பண்ணதுனால சிசுபாலன் என்ன பண்ணானா பாணி கிரகணம் வரைக்கும் எல்லாம் செஞ்சு முடிச்சு அப்படியே காத்துட்டுருக்கா ருக்மணி கையை பிடிக்க போகிறோன்னு. அப்படியே அந்த மமதையில் தனக்குத்தான் ருக்மணி அப்படின்னு ஒரு மமதையில் உட்காந்துட்டுருக்கானான். ரொம்ப உறுதியாக வேற உட்காந்துட்டுருக்கான். அப்படிப்பட்ட சிசுபாலன் என்ன பண்ணான், அப்படியே கர்வத்தோடு அப்படி மேலே பார்த்து அண்ணாந்து இருக்கும்போது கண்ணன் வந்து ருக்மிணி கையை பிடிச்சின்னு போயிட்டார், எடுத்துன்னு கூப்பிட்டு போயிட்டார் இல்லையா. ஏன்னாக்கா பெரிய பிராட்டியாச்சே, அது பகவானுக்கு தானே சொந்தம். அவர் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் பகவான் சொந்தம். அப்படி இருக்கும்போது சிசுபாலன் போய் கைப்பிடிக்க முடியுமா? அவனும் கர்ப்பம் உடையவன், கெட்டவன். அதனால் அப்படி. ஆனால் ஏன் அவர் பாணிகிரகணம் கண்ணன் பண்ணலை அப்படின்னாக்கா, அதான் சிசுபாலன் எல்லாம் பண்ணிட்டானே. அதனால டைரெக்டாக கண்ணன் வந்து ருக்மிணி கை பிடிச்சின்னு போயிட்டாராம். அப்படிப்பட்ட பெண்ணாளன் அவர் யார்? ஜீவாத்மாக்களை ரட்சிக்கக்கூடியவர். அவர் எங்கே இருக்கார்? அவர் இருக்கும் ஊரே அரங்கமே, திருவரங்கம் தான். ஏன்னா அங்கே தான் பெரிய பிராட்டியார் வந்து பகவானோட பெருமையோட சொல்லி சொல்லி நடனமாடிகிட்டே இருப்பாளாம். அப்படிப்பட்ட ஊர் தான் திருவரங்கம் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறார்.